வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். என்று 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகளை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம 23வது பெயர்வினையான பெர்கின்ஸ் ரியாக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க இன்றைய காணொளிக்குள்ள போகலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெர்கின்ஸ் வினை பத்தி தான் பார்க்க போறோம். சோ பெர்கின்ஸ் வினைனா என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? சோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட பாத்தீங்க அப்படின்னா ஒரு அலிபாட்டிக் அமில நீரிலி மற்றும் அதோடு தொடர்புடைய அமிலத்தின் சோடியம் உப்போட முன்னிலையில நம்ம வெப்பப்படுத்துறோம். சோ அப்படி வெப்பப்படுத்துறப்ப குறுக்க வினை நடக்குது. சோ அப்படி குறுக்க வினை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆல்பா பீட்டா நிறைவுற அமிலம் நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைக்குது. சோ இதைத்தான் நம்ம பெர்கின்ஸ் வினைன்னு சொல்றோம். So let's see in English. When an aromatic aldehyde is heated with an aliphatic acid anhydride in the presence of the sodium salt of the acid corresponding to the anhydride, condensation takes place and alpha beta unsaturated acid is obtained. This reaction is also known as Berkins reaction. So இதான் பெர்கின்ஸ் வினைன்னு சொல்றோம். So பெர்கின்ஸ் வினையோட முடிவுல ஆல்பா பீட்டா நிறைவுற அமிலமான ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைக்குது. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பெர்கின்ஸ் வினைக்கு ஒரு பொதுவான ஒரு வினை நம்ம பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் பென்சால்டிஹைடு எடுத்திருக்கேன். சோ அந்த பென்சால்டிஹைடு என்ன பண்ணுது அப்படின்னா அசிட்டிக் அமில நீரிலி, அதாவது நம்ம இங்க எடுத்திருக்கோம்ல அலிபாட்டிக் அமில நீரிலி, சோ அதோட சேர்ந்து வினையில ஈடுபட போகுது. சோ அது எதோட முன்னிலையில நடக்குது அப்படின்னா சோடியம் அசிட்டேட் முன்னிலையில வினையில ஈடுபடும் போது நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வெளியே போயிருச்சு. வெளியே போனதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் கிடைக்குது. சோ இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா அமில நீரார் பகுப்புக்கு உட்படுது. சோ உட்படுறப்ப அதாவது ஆசிட் ஹைட்ராலிசிஸ்க்கு உட்படும் போது நம்மளுக்கு சின்னமிக் அமிலமும் அசிட்டிக் அமிலமும் ப்ராடக்டா கிடைக்குது. அதாவது ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் நம்மளுக்கு கிடைக்குது. சோ உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெர்கின்ஸ் வினைனா என்ன, சோ அதுக்கான ஒரு பொதுவான ஒரு வினை பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போறது அதோட மெக்கானிசம் தான் பார்க்க போறோம். அதாவது பெர்கின்ஸ் வினையோட மெக்கானிசம் பார்க்க போறோம், வினை வழிமுறை. சோ இந்த மெக்கானிசம் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 6 படிநிலைகள்ல நடக்குது. சோ இந்த வினையில பாத்தீங்கன்னா ஒரு எதோட முன்னிலையில ஈடுபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் அசிட்டேட்டோட முன்னிலையில ஈடுபட போகுது. அதாவது சோடியம் அசிட்டேட் நம்ம எப்படி எழுதுவோம்? CH3COO Na பிளஸ்ன்னு எழுதுவோம். சோ இதுல CH3COO மைனஸ் இருக்குல்ல, சோ அதுக்கு பதிலா O AC அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. சோ நம்ம இந்த வினையோட வினை முழுக்கவே நம்ம இப்படிதான் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம். சோ ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்குல்ல, சோ அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஈனோலேட் அயனி உருவாகுது. சோ அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஈனோலேட் நடக்க போகுது. சரி, வாங்க அது எப்படி நடக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ முதல்ல அசிட்டிக் அமில நீரிலியை நான் எழுதியிருக்கேன். சோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா சோடியம் அசிட்டேட் இருக்குல்ல, சோ அதாவது அசிட்டேட் அயனி கூட வினையில ஈடுபட போகுது. இந்த அசிட்டேட் அயனி தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்க காரமா செயல்பட போகுது. சோ இங்க இருக்கிற ஆக்சிஜன் மேல இருக்க இந்த எதிர் அயனி என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனை போய் எடுத்துக்குது. எடுக்கும்போது அந்த ஹைட்ரஜனுக்கும் அந்த கார்பனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த கார்பனை நோக்கி நகருது. சோ நகர்றப்ப அந்த கார்பனுக்கும் அந்த ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க இரட்டை பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது. சோ நகரும் போது நம்மளுக்கு ஆக்சிஜன் எதிரயனியா உருவாகிரும். சோ அதுதான் இந்த வினையோட முடிவுல கிடைக்கிற ஒரு இடைப்பொருளா இருக்கு. சோ இங்க இருக்கிற இந்த அசிட்டேட் அயனி என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரஜனை எடுக்கும்போது நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட்டாவும் கிடைச்சிருது. சோ வாங்க நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிவுல கிடைச்ச இந்த இன்டர்மீடியேட் தான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்ல வினையில ஈடுபட போகுது. சோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டால் குறுக்க வினை. நம்ம ஆல்ரெடி ஆல்டால் குறுக்க வினை பத்தி நிறையவே படிச்சிருக்கோம். சோ அதுதான் இங்க நடக்க போகுது. ஆல்டால் ரியாக்ஷன் நடக்க போகுது. சோ முதல்ல என்ன பண்ண போறோம், சோ இந்த இடைப்பொருளை எழுத போறோம். 1வது படிநிலையில கிடைச்ச இடைப்பொருளை எழுதியாச்சு. சோ இந்த இடைப்பொருள் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளுக்கு பென்சால்டிஹைடு கூட வினையில ஈடுபட போகுது. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன் மேல எதிரணி இருக்குல்ல, சோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கார்பனை நோக்கி நகருது. சோ நகரும் போது இந்த கார்பனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு இருக்கு இல்லையா, சோ அதுல உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது, இரட்டை பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பென்சால்டிஹைட்ல இருக்கிற அந்த கார்பனில் கார்பனை நோக்கி போய் நகருது. சோ தாக்கும் போது நம்மளுக்கு அந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க இரட்டை பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது நம்மளுக்கு ஆக்சிஜன் எதிரயனியா மாறிடும். சோ மாறும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு
இடைப்பொருள் நம்மளுக்கு உருவாயிருது. சோ இந்த இடைப்பொருள் தான் நம்மளுக்கு 3வது படிநிலையில வினையில ஈடுபட போகுது. சோ 3 ஸ்டெப் போயிரலாமா? சோ 3 ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மூலக்கூறுகளுக்கு இடையே வந்து அசைல் இடமாற்றம், அதாவது இன்டர் மாலிகுலர் அசைல் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்க போகுது. சோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து இந்த 2வது படிநிலையில உருவாச்சு இல்லையா? சோ அந்த இடைப்பொருள் எழுதிக்கலாம். சோ இந்த இடைப்பொருள்ல என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சோ இந்த ஆக்ஸிஜன் எதிரயனி இருக்கு இல்லையா? இங்க முதல்ல என்ன ஆகப் போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அசைல் குரூப் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இருந்தாலும் நான் சொல்றேன். அசைல் குரூப் அப்படிங்கிறது வந்து இந்த CH3C டபுள் பாண்ட் O. சோ இதுதான் வந்து அசைல் குரூப். சோ இந்த அசைல் குரூப் என்ன இந்த ஃபைனலா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜனோட இந்த அசைல் குரூப் வந்து இணைஞ்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் அசைல் குரூப் இந்த ஆக்ஸிஜனோட நம்மளுக்கு இணைஞ்சிருக்கு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன்ல இருந்து இந்த ஆக்ஸிஜனுக்கு இந்த அசைல் குரூப் வந்து மாறணும். சோ இதுதான் வந்து அசைல் டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லி சொல்றோம். சோ அது எப்படி நடக்குங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஆக்ஸிஜன் மேல இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கிற கார்பன நோக்கி நகருது. சோ கார்பன நோக்கி நகரும்போது, இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்கிற இடப்பெயர்ப்பு எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆக்ஸிஜன் நோக்கி நகருது. சோ நகரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் வந்து உருவாயிருச்சு. சோ இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்ஸிஜன் மேல எதிரணி இருக்குல்ல, சோ அது இந்த எதிரணி என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் ரிங்குக்குள்ள போய் வினையில வந்து ஈடுபட போகுது. சோ இப்ப பார்க்கலாம். இந்த ஆக்ஸிஜன் மேல இருக்க இந்த எதிரணி என்ன பண்ணுதுன்னா, அந்த கார்பன நோக்கி நகருது. சோ நகரும்போது இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த கார்பனை நோக்கி நகரப் போகுது. சோ பார்க்கலாமா அது எப்படி நகருதுன்னு? சோ இந்த நகர்ந்துருச்சா? இந்த கார்பனை நோக்கி நகர்ந்துச்சு. சோ இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்க இரட்டை பிணைப்புல எலக்ட்ரான்கள் என்ன பண்ண போகுதுன்னா, அந்த ஆக்ஸிஜன் நோக்கி நகருது. சோ நகரும்போது ஆக்ஸிஜன் எதிரயனியா நம்மளுக்கு மாறிடுது. சோ மாறினதும் இந்த மாதிரியான இடைப்பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்ப பார்த்தீங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இந்த ஆக்ஸிஜன் வந்து என்னவா இருக்கணும்? நம்மளுக்கு இந்த ஆக்ஸிஜன்ல தான் இந்த அசைல் குரூப் இணைஞ்சிருந்துச்சு. இந்த அசைல் குரூப் எங்க இணைஞ்சிருந்துச்சு? இந்த ஆக்ஸிஜன்ல இருந்துச்சு. இது வந்து நெகட்டிவ் சார்ஜா நம்மளுக்கு இருந்துச்சு. இப்போ ஃபைனலா என்னாச்சு? இது வந்து நெகட்டிவ் சார்ஜா மாறிடுச்சு. இந்த அசைல் குரூப் இங்க இருந்த அசைல் குரூப் நம்மளுக்கு இங்க வந்து சேர்ந்துருச்சு. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு இடைப்பொருளா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடைப்பொருள் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த படிநிலையில வினையில ஈடுபட போகுது. சோ 4வது படிநிலைக்கு போயிரலாமா? சோ 4வது படிநிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ அசைல் இடமாற்றம். அதாவது அசைல் டிரான்ஸ்ஃபர். சோ நீங்க நினைக்கலாம், என்னடா 3வது படிநிலை, 4வது படிநிலை அசைல் இடமாற்றம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சோ அதுதான். அது ஃபர்ஸ்ட் 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையில அசைல் இடமாற்றம் நடந்துச்சு. இப்போ 4வது படிநிலை என்ன அப்படின்னா, 2 வெவ்வேறான மூலக்கூறுகளுக்கு இடையில அசைல் டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 3வது படிநிலையில உருவாச்சு இல்லையா? சோ இந்த இடைப்பொருள். சோ இத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதப் போறோம். சோ இந்த இடைப்பொருள் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இன்னொரு ஒரு அமில நீரிலி கூட வந்து வினையில ஈடுபட போகுது. சோ அமில நீரிலி வந்து எழுதியாச்சு. சோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அசைல் குரூப் இருக்கா? சோ இந்த அசைல் குரூப் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு சேரப் போகுது. சோ அதுதான் நடக்கப் போகுது. அதத்தான் வந்து அசைல் இடமாற்றம் சொல்லி சொல்றோம். சரி வாங்க அது எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம். சோ இந்த ஆக்ஸிஜன் மேல எதிரணி இருக்கு இல்லையா? சோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த கார்பன போய் எடுத்துக்குது. சோ எடுக்கும்போது இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது போகுது அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன் நோக்கி நகருது. சோ நகரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் எடுத்துக்கிட்டு இது வந்து அசிட்டேட் அயனியா வந்து நம்மளுக்கு வெளிய போயிருது. சோ வெளிய போனதும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருளும், அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பிளஸ் என்ன கிடைக்குது? அசிட்டேட் அயனியும் நம்மளுக்கு கிடைக்குது. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்த வினையில வந்து ஈடுபட போகுது. சோ அதாவது 5வது படிநிலையில ஈடுபட போகுது. சரி வாங்க 5வது ஸ்டெப்க்கு போயிரலாமா? சோ 5வது ஸ்டெப்புக்கு வந்து போயாச்சு. 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீக்க வினை இங்க நடக்க போகுது. அதாவது எலிமினேஷன் நடக்க போகுது. சோ இப்போ வந்து 4வது படிநிலையில உருவான இடைப்பொருள் எழுதியாச்சு. சோ இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, அசிட்டிக் அயனி இன்னொன்னும் உருவாச்சுல்ல, சோ அதையும் எடுத்தாச்சு. இது வந்து காரமா செயல்பட்டு இந்த வினையில வந்து ஈடுபட போகுது. சோ இங்க இருக்கிற இந்த அசிட்டேட் அயனியில இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மளுக்கு இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து எடுக்க போகுது. சோ வாங்க அது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். சோ இந்த ஹைட்ரஜன் வந்து எடுக்குது. எடுக்கும்போது என்ன ஆகும்? அசிட்டிக் அமிலமா நம்மளுக்கு வெளிய போயிரும். சோ வெளிய போனதுக்கு அப்புறம் இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இந்த கார்பனுக்கு நோக்கி நகருது. சோ நகரும்போது என்ன ஆகுது? இங்க நம்மளுக்கு டபுள் பாண்ட் உருவாகிறது. இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் பாண்ட் உருவாகிறது. சோ உருவானதும் இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து மொத்தமா வெளிய போயிருது. மறுபடியும்
இது வந்து வெளிய போயிருது. அதாவது அசிட்டேட் அயனியா வந்து இது வெளிய போயிருது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரியான இடைப்பொருட்கள் வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த இடைப்பொருள்ல என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த வினையில என்ன போகுது அப்படின்னா, இந்த அசில் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அசில் குரூப் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆக்ஸிஜன் கூட போய் சேரப்போகுது. ஸோ வாங்க அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்ஸிஜன் எதிரயனி என்ன போகுது அப்படின்னா, இங்க இருக்கிற கார்பன போய் தாக்குது. ஸோ தாக்குறப்ப அந்த கார்பனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆக்ஸிஜன் நோக்கி நகருது. ஸோ நகரும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு 2க்கும் இடையில இருக்க பாண்ட் வந்து உடைஞ்சு போயிருது. ஸோ உடைஞ்சு போனது இந்த ஆக்ஸிஜன் என்ன ஆயிருது, இங்க நெகட்டிவா மாறிடுது. ஸோ மாறுனதும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த மாதிரியான இடைப்பொருட்கள் 2 இடைப்பொருட்கள் கிடைக்குது. அதாவது அசிட்டிக் அமில நீரிலி வந்து நம்மளுக்கு இங்க வெளிய வந்துருச்சு. ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு இடைப்பொருள் உருவாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 6வது ஸ்டெப்ல வினையில ஈடுபட போகுது. ஸோ 6வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ப்ராடக்ட் உருவாக போகுது. ஸோ ஃபைனல் ஸ்டெப். சரி வாங்க அதுக்குள்ள போகலாம். 6வது ஸ்டெப் என்னது? அமில நீராட் பகுப்பு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நம்மளுக்கு நடக்குது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உருவான இடைப்பொருள வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த இடைப்பொருள் எழுதியாச்சு. இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆசிட் ஹைட்ராலிசிஸ்க்கு உட்பட போகுது. அதாவது அமில நீராட் பகுப்புக்கு உட்பட போகுது. ஸோ இந்த ஆக்ஸிஜன் எதிரயனி என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன வந்து எடுத்துக்குது. எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன் நோக்கி நகரும்போது நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வெளிய போயிருச்சு. வெளிய போனதும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இதோட சேரும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு சின்னமிக் அமிலம் கிடைச்சிருச்சு. அதாவது சின்னமிக் ஆசிட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வினையோட முடிவுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சின்னமிக் அமிலம் அதாவது ஆல்பா, பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அசிட்டிக் அமிலமும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பெர்கின்ஸ் வினையோட மெக்கானிசம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது பிராக்டிஸ் ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல்டிஹைட் குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, அசிட்டிக் அமில நீரிலியோட வினையில ஈடுபட போகுது. ஸோ எதோட முன்னிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் அசிட்டேட் முன்னிலையில வினையில ஈடுபடும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எத நினைவு கூரணும் அப்படின்னா, பெர்கின்ஸ் வினையோட முடிவுல நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஆல்பா, பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அசிட்டிக் ஆசிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ராடக்ட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எ எ சிமிலரான ப்ராடக்ட்ஸ் எங்க வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ல குடுத்துருக்காங்களோ, அதுதான் வந்து சரியான பதில். ஸோ சரி வாங்க நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ பார்க்க போறோம். ஸோ ஆப்ஷன் ஏல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆசிட் தான் கிடைக்கணும். இங்க ஆல்டிஹைட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இது சரியான பதில் கிடையாது. ஸோ பி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிட் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் பாண்ட் இருக்கு. அப்படின்னாலே வந்து இது என்னது ஆல்பா, பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் தான் குடுத்துருக்காங்க. இங்க அசிட்டிக் ஆசிட் குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது சரியான பதிலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்தா கூட நம்ம வந்து ஆப்ஷன் சிய பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ ஆப்ஷன் சி என்னன்னா, இங்க நம்மளுக்கு என்ன வந்து கேள்வி குடுத்துருக்காங்களோ, அதே தான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இங்க ஆல்டிஹைடு குடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சி ஆப்ஷன் தப்பு. அப்புறம் டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஆல்டிஹைடு தான் குடுத்துருக்காங்க. அப்படின்னா சி ஆப்ஷனும் தப்பு. ஸோ இந்த அடிப்படையில பார்க்குறப்ப நம்மளுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்கின்ஸ் வினைனா என்னன்னு பார்த்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொதுவான ஒரு வினை பார்த்தோம். ஸோ அந்த பெர்கின்ஸ் வினையோட மெக்கானிசம் பார்த்திருக்கோம். ஸோ அந்த மெக்கானிசத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 படிநிலைகள் பார்த்தோம். ஸோ அந்த ஒவ்வொரு படிநிலையும் கிளியரா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதுல இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்களும் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ கண்டிப்பா ஃபுல் வீடியோவையும் பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் கூட பார்த்திருக்கோம். ஸோ அந்த பிராக்டிஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவநகல் காண்டன்சேஷன் குறித்து தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வந்து அந்த பேர் வினையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி மாணவர்களே.